ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு பாலக்காட்டிலேருந்து டெல்லி போகிறாரு. ஆனால் ஏர்போர்ட் இருப்பதே ஒரு காங்கிரஸ் வேட்பாளருடைய தொகுதி, கவுண்டம்பாளையம் தொகுதி. வெளியே வந்து பிரச்சாரம் கூட பண்ணல. புதுச்சேரியில் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் என்கின்ற பெயரே சொல்லலை. பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கம். உதகமண்டலம் சட்டமன்றத்தில் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகின்றது. எங்களுடைய அற்புதமான வேட்பாளராக அண்ணன் போஜராஜன் அவர்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். கடந்த முறை உங்களுக்கு தெரியும், சிலாயிரம் வாக்கு வித்தியாசத்தை தான் இங்கே வெற்றி வாய்ப்பு நம்ம இழந்தோம். அதன் பிறகு 5 ஆண்டு காலம் மிக கடுமையாக உழைத்திருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் முழு ஒத்துழைப்பை நல்கி இந்த முறை நிச்சயமாக உதகமண்டலத்தில் போஜராஜன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்று முழுமையாக நாங்கள் நம்புகின்றோம். காரணம், மக்கள் தன்னெழுச்சியாக காங்கிரஸுக்கு 2 முறை இங்க கொடுத்து பார்த்தாங்க. எந்த விதமான வேலையும், அடிப்படை வேலையும் செய்யல. மறுபடியும் திரும்ப திரும்ப அதே கட்சி வந்து எந்த வேலையும் செய்யாம இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில கூட ஒரு பிளவோடு இருக்கிறது. அதனால் இந்த முறை வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு தான். ஏன்னா மக்களுடைய அன்பு எங்க பக்கம் இருக்கு. அதனால போஜராஜன் அவர்கள் மிக சிறந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுவாங்க நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்திருப்பது அண்ணனுடைய பிரச்சாரத்துக்காக வந்திருக்கின்றோம். அதன் பிறகு எங்களுடைய தலைவர்களும் வர இருக்கின்றார்கள். மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களும் கூட உதகமண்டலத்துக்கு வர இருக்கிறாங்க. எங்களுடைய மூத்த தலைவர்களும் கூட்டுக்கு வர இருக்கிறாங்க. அதனால் இதை இந்த பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகின்றோம். கேள்விகள் இருக்கும், கேளுங்கன்னா பதில் சொல்லுவோம். அசாம புதுச்சேரி முடிஞ்சது, தமிழ்நாட்டு களம் எப்படிங்க? ஆனா இன்னைக்கு புதுச்சேரி பார்த்தீங்கன்னா ஒரு 89% வாக்குப்பதிவு, 89.67 கிட்டத்தட்ட 90% வச்சுக்கோங்கன்னா. அசாமும் கூட மிக அதிகப்படியான வாக்குப்பதிவு. ஒரு காரணம், இந்த எஸ்ஐஆர் மூலமாக வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பது நேச்சுரலாவே வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தி இருக்கு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது. அதுக்கு நீங்க அக்கௌண்ட் பண்ணா கூட வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. என்ன காட்டுதுன்னா, புதுச்சேரியிலும் அசாம்லையும் ப்ரோ இன்குபென்சி, அதாவது ஆளுகின்ற அரசு நமக்கு வேண்டும். அசாம்ல வந்து என்டிஏ பாரதிய ஜனதா கட்சி அரசு வேண்டும். புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான ஐயா என் ரங்கசாமி அவர்களுடைய ஆட்சி, மறுபடியும் என்டிஏ ஆட்சி வேண்டும் என்பதில் மக்கள் உறுதியா இருக்கிறாங்க. அதனால இந்த இரண்டும் கூட நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சகுனத்தை நமக்கு கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டிலும் கூட அது நடக்கும். அதே நேரத்தில் நிறைய இளைஞர்கள் புதுச்சேரியில் அதிகமாக ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் நடக்கும் என்று நம்புகின்றோம். அந்த இளைஞர்களுடைய வாக்கு என்டிஏவின் பக்கம் இருக்கும் என்று நம்புகின்றோம். குறிப்பாக மே 4ஆம் தேதிக்கு பிறகு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழகத்தினுடைய தலைவர் அருமையண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இங்கே பொறுப்பேற்கும் பொழுது உதகமண்டலத்திலிருந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழகம் முழுவதுமே நல்ல ஒரு எழுச்சியான சூழ்நிலை உருவாகும் என்பதை முழுமையாக நம்புகின்றோம். அவங்க அரசியல வரக்கூடிய எல்லா கட்சியும் அப்படித்தாங்கன்னா சொல்லுவாங்க. அண்ணன் சீமான் அவர்களும் அப்படித்தாங்கன்னா சொல்றாங்க. தவறு கிடையாது, அவங்களுடைய பார்வை அது. இன்னைக்கு இந்த களத்துல பாத்தீங்கன்னா நாம் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றோம், உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் என் பக்கத்துல நின்று இருக்கிறாங்க. எதுக்காக அவங்க நான் சொல்றாங்க, அவங்களும் கூட எதிர்பார்த்தாங்க. ஆனாலும் இன்னைக்கு நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி நிக்குதுன்னா முழு மனதாக ஒரு தொண்டர் மனப்பான்மையோடு களத்துல வந்து நம்முடைய போஜராஜன் அண்ணனுக்கு ஆதரவு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியோடு இணங்கி பணி செய்து கொண்டிருக்கிறார். இது மற்ற கட்சியில் நான் பார்க்கலீங்கன்னா, ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு பாலக்காட்டிலேருந்து டெல்லி போறாரு. ஆனால் ஏர்போர்ட் இருப்பதே ஒரு காங்கிரஸ் வேட்பாளருடைய தொகுதி, கவுண்டம்பாளையம் தொகுதி. வெளியே வந்து பிரச்சாரம் கூட பண்ணல. புதுச்சேரியில் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் என்கின்ற பெயரே சொல்லலை. ஐயா ஸ்டாலின் அவருடைய பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி என்கின்ற பெயரே சொல்லலை. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க கூட்டணிக்குள்ள எவ்வளவு குழப்பம் இருக்குன்னு நமக்கு தெரியுது. நம்ம கூட்டணி ஒற்றுமையாக அணிவகுத்து ஓரணியில் இருக்கின்றோம். அதே போல தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் களத்தில் இருக்கிறாங்க. ஆனா போட்டின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எலெக்ஷன் ஆரம்பித்த உடனே அது இருமுனை போட்டியாகத்தான் இருக்கு. ஒன்று ஆளுகின்ற திமுக, ஒன்று இதற்கு முன்பு ஆட்சியிலிருந்து இப்போ மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக சிஎம். அதே போல நான் கொண்டு வந்த திட்டத்தை வந்து யாரும் மண்ணில் புதைக்க முடியாது அப்படின்ற சிஎம் வந்து ரொம்ப தவறான ஒரு கான்டெக்ட்ல பேசுறாங்க. உதாரணத்துக்கு எடப்பாடி அவர்கள் அண்ணன் சொன்னது அவர் ஒரு கான்டெக்ட்ல சொன்னாங்க. அதை வந்து திரு கனிமொழி அவர்கள் திரிச்சு, நாங்கள்லாம் எங்களை பத்தி யாராச்சும் எடுத்து பேசினாவே மலர் வளையம் வைக்கக்கூடிய ஃபேமிலிங்கிறாங்க. அப்ப நான் அது மிரட்டல் இல்லையா? திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணனுடைய கருத்தால நீங்க வந்து பேசுங்க. அதற்காக மலர் வளையம் வைப்போம் என்ன அர்த்தம்? தாக்கட்டினன் முன்னாள் அமைச்சர் மலர் வளையம் வச்சிங்களே அந்த மாதிரியா? இல்ல சாதிக் பாஷா அவருக்கு மலர் வளையம் வச்சிங்களே அந்த மாதிரியா? அதனால் பேச்சுல ஒரு முறை இருக்கணும். ஆனா இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவது தரைகுறைவான ஆபாசமான ஒரு பேச்சு தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. திரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் அப்படியே மாத்தி, இல்ல என்ன இப்படி பண்றேன்னு சொல்றாங்க, அப்படி பண்றேன்னு சொல்றாங்க, யாரையும் எதுவும் செய்யவும் முடியாது, செய்ய போவதும் இல்லை. ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டு காலம் தமிழகத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துவாருன்னு பேசணுமோ தவிர அதை விட்டுட்டு மண்ணில் புதைக்கிறாங்க, அங்க புதைக்கிறாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சார், இப்போ எம்பி ராசா அவர்கள் ஆடியோ ஒன்று இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல நட்சத்திர பேச்சாளராக இருக்கக்கூடிய ராஜா அண்ணா இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கூட்டத்தில் கூட பங்கேற்கல.
அந்த ஆடியோ வெளியிட்ட பிறகு அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மறுத்திருந்தாலும் கூட ராஜா அவர்கள் பேசிய ஆடியோ தான் அது. ராஜா அவர்கள் பேசியது முற்றிலும் உண்மைதான். அரசியல் தெரிந்த நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதனால இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தும் அவருடைய கதி பாருங்க. ஒரு பிரச்சாரத்துக்கு கூட ராஜா அவர்களை வர முடியாம முடக்கி வச்சிருக்கிறாங்க. நட்சத்திர பேச்சாளர் ஒரு பட்டியல்ல பேர் இருக்கு. ஆனால் ராஜா அவர்கள் பேசிய கருத்து இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லோரும் தெரிந்து கொண்டார்கள். அவர் முதலமைச்சரை பத்தி என்ன சொன்னாரு, முதலமைச்சருடைய திறனை பத்தி என்ன சொன்னாரு, 2G வழக்குல கலைஞர் டிவிக்கு பணம் எப்படி வந்துச்சு, இது எல்லாத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் நாங்கள் தொடர்ந்து சொல்வதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவரை ஊர்ஜிதம் செய்திருப்பது இந்த தேர்தல் நேரத்தில் இன்னும் எங்களுடைய பிரச்சாரத்திற்கு வலு சேர்ந்திருக்கிறது. தேங்க்யூ.